திக்ர், தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார் மூணும் இருக்கு இந்த துண்டுக்குள்ள. லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு அல்லாஹ் இல்லை. நாங்களும் அப்படி அல்லாஹ் கிட்ட சொல்லணும். சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நான் அநியாயக்கார். இந்த துஆவுடைய பவர் என்ன தெரியுமா? வானத்தில் என்ன பார்ப்பாங்க? உலகத்துக்கு வந்த மலக்குகள் வானத்தை நோக்கி செல்றதால சூரிய வெளிச்சம் பூமிக்கு அவசரமா வராது. சூரியனுடைய சூடு சுடர் இல்லாம இருக்கும். ஏன்? பூமிக்கு வந்த மலக்குகள் எல்லாம் மேலே போகும். இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ராக இருந்தால், தேடி வந்திருக்கின்றோம், லைலத்துல் கத்ராக இருந்தால் இன்றைய இரவோடு எங்களுடைய அமல்கள் 80 ஆண்டுகளை தாண்டி சென்றுவிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் தரக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலிகள். அந்த சந்தர்ப்பத்தை கிடைத்தும் பயன்படுத்தாமல் விட்டவர்கள்தான் நஷ்டவாளிகள். யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் சிலருக்கு உலகத்துடைய வெளிரங்கம் மாத்திரம்தான் தெரியும். உலகத்துடைய வெளிரங்கம் மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, இந்த ரமதானிலே, இந்த கடைசி 10 அல்ஹம்துலில்லாஹ் 21ஆம் நோம்பிலிருந்து நாங்கள் இஅ்திகாஃபை தொடங்கி இன்று வரைக்கும் அல்லாஹுடைய கிருபையால், அல்லாஹுடைய உதவியால் நாம் இபாதத் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இன்று 27ஆம் இரவு என்றால் இன்னும் 28, 29, 30 இந்த 3 நாள் தான் இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 3 நாளும் அமல் செய்வதை போன்று மற்ற காலத்தில் எவ்வளோ செய்தாலும் அடைய முடியாது. எவ்வளோ செய்தாலும் அடைய முடியாது. நான் சென்ற ஜும்மாவிலும் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். ஏனென்றால் உலகம் எங்களுக்கு நல்ல முறையில் விளங்குகிறது, ஆகிரம் எங்களுக்கு விளங்குவது கிடையாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். சகோதரர்களே, வாழ்க்கையுடைய இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ராக இருந்தால், தேடி வந்திருக்கின்றோம், லைலத்துல் கத்ராக இருந்தால் இன்றைய இரவோடு எங்களுடைய அமல்கள் 80 ஆண்டுகளை தாண்டி சென்றுவிடும். கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் சேவாயிடும் எங்களுக்கு. லைலத்துல் கத்ரை அடையாதவர்களை விட 83 ஆண்டுகளுடைய அமல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சும்மா. அதுதான் அல்லாஹ் தார சந்தர்ப்பம். 83 ஆண்டுகளுடைய அமல் என்றால் உலகத்தில் எவ்வளோ பேரை முந்தி சொர்க்கம் போயிடலாம். இல்லாட்டி நாங்கள் யாரும் முழிக்க தேவையில்லை, விழிக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. இது அல்லாஹ் சொல்லித்தந்த புத்தி எங்களுக்கு. வாழ்க்கையில் ஒரு 40 ரமலான அடைந்து 40 லைலத்துல் கத்ர் கிடைத்தா 40 தர 80 பெருக்குங்க பார்ப்போம். இன்ஜினியர் மாதிரி இருக்கீங்க, முஸ்லிம் இன்ஜினியர் சொல்லுங்களேன், கணக்கு அவசரமாக கூட்டுவீங்க நீங்க தானே. 40 தர 80 3200 ஆண்டுகள். 3200 உலகத்தில் யார் வாழ்ந்தது? முந்தி போயிட்டீங்க. எவ்வளவு பாக்கியசாலியா.
அல்லாஹ் இப்படித்தான் சில சான்ஸுகளை தாரு. கண்ணியமிக்க சகோதரர்களே, வீணாக்கி விடக்கூடாது. இன்றோ நாளையோ நாளண்டையோ இருக்குது, டைம் இருக்குது, இன்னும் முடியல டைம். உலகத்தில் நஷ்டவாளி யார் தெரியுமா? இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்காம மௌத்தாயிட்டாங்களே, அவங்க நஷ்டவாளி. சந்தர்ப்பங்கள் அமையல. மனிதனுக்கு பாவம் செய்யறதுக்கும் நலவு செய்யறதுக்கும் கூட்டாளிமாரும் சந்தர்ப்பம் ஆக முக்கியம். எது முக்கியம்? கூட்டாளிமார் ஆக முக்கியம். எப்படி கூட்டாளி உங்களுக்கு அமையுமோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. எப்படி சூழல் அமையுமோ அப்படி மாறிடுவோம். மழை பெய்யுது, மழை தண்ணி கிணத்துல குளிர்ந்தா குடிக்கிற தண்ணியா மாறிடும். அதே மழை தண்ணி கடல்ல விழுந்தா உப்பு தண்ணியா மாறிடும். அதே மழை தண்ணி டெனேஜில் விழுந்தா, ஆனா மழை தண்ணி சுத்தமா இல்லையா? சுத்தமான தண்ணி எதோட சேர்ந்திச்சோ அது மாதிரி ஆயிடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலானை பொறுத்தவரையில், இந்த கடைசி 10 பொறுத்தவரையில் நல்ல கூட்டாளிமார் தேவை. இபாதத் செய்யறது நல்ல நண்பர்கள் தேவை, நல்ல சூழல் தேவை. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு இரவை, இந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறார். இந்த 10 நாளைக்குள்ள தான் இருக்குது. அது 30 நாள் சொல்லவும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 நாள், அந்த 10 நாளிலும் அது ஒரு இரவு, பகலும் அல்ல. ஏன்? தெளிவாக குர்ஆன் சொல்லிட்டு, இரவு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவையில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். அல்லாஹ் பாருங்க, அந்த இரவை பார்த்து இந்த குர்ஆனை இறக்கினான். இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத மதத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு இரவை உயிர்ப்பிப்பாங்க, தூங்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க இன்ன இரவுல இது, இன்ன இரவுல இது. ஆனா எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தாரான், இந்த ரமதான்ல ஒரு இரவு இருக்குது, அந்த இரவுல தான் நான் இந்த குர்ஆனை இறக்கினேன். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு என்னவென்று அறிவித்தது? என்ன நினைச்சீங்க? எவ்வளோ அதனுடைய கண்ணியத்தை தெளிவுபடுத்த அல்லாஹ் திரும்ப நபியை பார்த்து கேட்கிறான். திரும்ப லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கத்ருடைய இரவு இருக்குதே 1000 மாதங்களை விட சிறந்தது. கத்ருடைய இரவு எத்தனை மாதங்களை விட? 1000 தானே 83 வருஷம் ஆக்கினான். இது அல்லாஹ் சொல்லி தந்தது, வேற யாரும் சொல்லி தரல. 3 தடவை அல்லாஹ் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ஒரு சூறாவுக்குள்ள. ஏண்டா கண்ணியத்தை விளங்கப்படுத்து. கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவை கண்ணியப்படுத்த அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? மலக்குகளை எல்லாம் இறக்கிறான். யார் இறக்கிறான்? பூமிக்கு மலக்குகள் அல்லாஹ் இறக்கிறான். உலமாக்கள் என்ன செய்வாங்க? சூரியன் உதிக்கிற நேரம் இன்றைக்கு போய் பார்ப்பாங்க வானத்தை. என்ன, வானத்தை பார்க்கிறதும் ஒரு சுன்னத். வானத்தை கொஞ்சம் பார்க்கணும் அடிக்கடி. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரம் சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தம்பி கிட்ட, என் உடம்ப கொஞ்சம் வெளியே எடுத்து வை தம்பி, நான் வானத்தை கொஞ்சம் பார்க்கணும். வானத்தில் என்ன பார்ப்பாங்க? உலகத்துக்கு வந்த மலக்குகள் வானத்தை நோக்கி செல்றதால சூரிய வெளிச்சம் பூமிக்கு அவசரமா வராது. சூரியனுடைய சூடு சுடர் இல்லாம இருக்கும். ஏன்? பூமிக்கு வந்த மலக்குகள் எல்லாம் மேல போகணும். என் அல்லாஹ் சொன்ன விடயம் இது. தனஸ்ஸலுல் மலாயிகா, அல்லாஹ் இந்த இரவை கண்ணியப்படுத்த யார் இறக்குறான்? மலக்குகள் இறக்குறான். எந்த நாளும் மலக்குகள் இறங்குறாங்க. ஆனா விசேடமாக ஒரு ஆள் இறக்குறான் அல்லாஹ். யாரு? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. ரூஹண்டா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களை தவிர வேற யார்ட்டையும் இறங்கினது கிடையாது. அல்லாஹ் இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலான நபிமார்களிடம் தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வேற யார்ட்டையும் வரமாட்டார். ஆனா இந்த இரவுல இறங்குறார், அல்லாஹ் இறக்குறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனால தான்
ரமலானை வீணடிச்சிடப்படாது. சரி, இந்த ரமலான் வீணாயிடுச்சு, ஏதாவது வேலை பழுக்களால் நீயத்தை வைங்க. என்ன செய்ய? 3 நாளை ஹயாத்தாக்கிட்டு அல்லா அல்லா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. அடுத்த ரமலான் 30 நாளும் நான் நிற்பேன் உனக்கு முன்னால். சந்தர்ப்பத்தை வீணடிக்க கூடாது சகோதரர்களே. உலகத்தில் என்ன கவலை வந்தாலும் அந்த கவலையை விட, எங்களை விட பெரிய கவலையில் ஒருவன் இருப்பார். எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டுன்னு வைங்க, நோயால் கவலையில் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கல்வி. ஏன் தெரியுமா? எங்களை விட பெரிய நோயாளி இருப்பான் அங்கே. அல்லது ஆறுதலுக்கு ஏதாவது கிடைக்கும். பக்தாதில் ஒரு இமாமுடைய காலை வெட்டுறாங்க சீனியால. இமாம் தானே, முழு பக்தாதும் ஆறுதல் சொல்ல வருது இமாமுக்கு. ஆறுதல் சொல்றாங்க. இமாமுக்கு ஒரு ஆறுதல் ஏறுது இல்லை. ஏன்? கால் போனது பிறகு இவன் ஆறுதல் சரி வருமா? வெள்ளாமையில் வேலை செய்கிற ஒரு விவசாயி வந்தார். இமாமை பார்த்து சொன்னாராம், இமாம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முந்தையே காலை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களே. என்ன சொன்னாராம்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முந்தையே இமாம் காலை முந்தி சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களே. எழும்பி நின்றாரா இமாம் சொல்றாரு, அந்த ஆறுதலை பார்த்துட்டு அடைய 2 காலும் வெட்டப்பட்ட நல்லா இருந்திருக்குமே. இதுக்கு தான் நல்ல ஆறுதலை வச்சிருக்கிறார். உலகத்தில் ஆறுதல் கிடைக்கும் எல்லாத்துக்கும். எவ்வளோ துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருந்தாலும் அதுக்கு வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளால் கஷ்டங்கள் அப்படியே போயிடும். ஆனா சகோதர சகோதரிகளே, கியாமத்துடைய நாளையில் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. எதை தவறிட்டோமோ ஆறுதல் சொல்றதுக்கு ஒத்தரும் இல்லை உங்களுக்கு. அதனால தான் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து சமூகத்தை உயிர்ப்பிக்கிற எழுப்பாற்றுறது. கவனம் கவனம் கவனம். உலகத்தில் எதிலையும் தோக்கலாம், ஆனா ஆகிரத்தில் தோத்துறப்படாது. ஆகிரத்தில் தோத்தா இனி முடிச்சு. நாங்கள் இறக்கப்படுறோம், அது மாதிரி அவரை பார்த்து இறக்கப்படுறோம், இவரை பார்த்து இறக்கப்படுறோம். ஆகப்பெரிய நஷ்டவாளி ஆகிரத்துடைய நஷ்டவாளி. அதனால தான் இந்த லைலத்துல் கத்ர, இந்த ரமலானை தேடி தேடி அமல் செய்யும், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய இரவு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. எதை எடுத்துட்டு வராங்க? பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ்வுடைய உத்தரவோடு இறங்குறாங்க. சும்மா வரையலாம் மலக்குகளுக்கு. மின் குல்லி அம்ர். அம்ர் என்றால் எல்லா விடயத்தையும் எடுத்துட்டு வராங்க. இன்றைக்கு முடிவெடுக்கிற நாள், வாழ்க்கையுடைய கதிருடைய நாள் தான் என்ன? கலா கதிர்னு சொல்லுவோமே. முடிவெடுக்கிற நாள். உன்னுடைய அடுத்த வருடம் எப்படி அமைய போகுது? அடுத்த வருடம் எப்படி அமைய போகுது? நீங்க பாப்பீங்க, மில்லியன் கணக்கான மக்கள் ஹரத்தில் இருக்கிறாங்க. மில்லியன் கணக்கான மக்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க. இஅ்திகாஃப்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்க கூதல், சூடு, தாங்க இல்லாத சூடு. ஏத்திகாஃப்ல இருக்கிறண்டா நீங்க நினைச்சீங்களா சின்ன வேலை ஹரத்தில்? அவன் என்ன பிச்சைக்காரன்? அவன் ஏத்திகாஃப்ல இருக்கிறான். அவன் எப்படியோ அனுபவிச்சவன், ஏசியில வாழ்ந்தவன். இந்த 10 நாள் முசும்பப்படாது, வேர்க்கும் வேர்க்கும். லோஹருக்கு போய் முசல்லா போட்டுருவான் ஹரத்தில். வேர்த்து வேர்த்து கொட்டும், அப்படியே நிற்பான் அதில். ஏனடா இரவைக்கு பிடிக்கணும் இடத்தை, இடம் போயிடும். கொஞ்சம் சூரியன் மறையக்குள்ள ரிலாக்ஸ் ஆகும், ஆனாலும் சூடு ஏல தாங்க ஏல, வேர்க்க வேர்க்க நிற்பான் இஅ்திகாஃப்ல. ஏன்? ஹரத்துல ஃபேன் இல்லையே, நடு ஏரியால ஃபேன் இல்லையே. ஏன்? இஃப்தாரை செஞ்சுட்டு சாப்பிட்றதும் இல்லையே. சாப்பிட போன இடம் வைத்திரும். சாப்பிட்டா டாய்லெட்டுக்கும் போறல. டாய்லெட்டுக்கு வெளியே வந்தீங்கன்னா உள்ளு போயிடலாம். எல்லா தியாகத்தோட நிற்பாங்க உள்ளுக்கு. இரவு பூர்த்தியா இபாதத் செஞ்சுட்டு சஹர் சாப்பாடையும் ஏதாவது எடுத்துட்டு போய் ஈச்சம்பழம் பிளேண்டியை கொண்டு சஹரையும் செஞ்சுட்டு சுபகையும் ஜமாத்தோட தொழுது தான் ஹரத்தோட்டு வெளியே வருவான். ஏன் இந்த கஷ்டப்படுறாங்க? விடயத்தை விளங்கினத்தால. இது கதருடைய நாள், இது மிக முக்கியமான காலம். இது விளையாடுற காலம் இல்லை, சாப்பிடுற காலம் இல்லை. எல்லா விடயத்தையும் கொண்டு வராங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ் சொல்றான், சலாம், சாந்தி. இந்த இரவு சலாமா இருக்கும், சாந்தி இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும், அவ்வளவுதான். எது வரைக்கும்? ஃபஜ்ர் உதயம் வேற, சுபஹுடைய உதயம் வேற. ஃபஜ்ர் எத்தனை மணிக்கு உதயமாகும்? இன்றைக்கு 4:45 ஃபஜ்ர் உதயம். சூரிய உதயம்
6 சொச்சத்துக்கு 6 சொச்சம் வரைக்கும் அல்ல இந்த சலாம், ஃபஜ்ர் வரைக்கும் தான். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்களால் என்ன செய்யலும் அல்லாஹ் இடத்துல? ஆக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த நாள் என்ன தெரியுமா? தௌபா, இஸ்திக்ஃபார், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறது. கிளாஸ் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறது, அல்லாஹ் இடத்துல இறைஞ்சிறது, இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மலக்குகள் தேடி தேடி பூமியில சுத்துறாங்களாம், சுத்தி சுத்தி சொல்றாங்களாம், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களுடைய தஸ்பீகை விட அழக்கூடியவர்களுடைய அழுகை எங்களுக்கு விருப்பமானது. பாவிகளுடைய அழுகை இருக்குதே, இது அல்லாஹ்க்கு மிக விருப்பம். நாங்க வாழ்க்கையில பாவம் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனாலும் அழணும் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் இடத்துல மன்றாடணும், அல்லாஹ் இடத்துல கெஞ்சணும், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் என்னண்டா, இன்று இரவு நான் துவா கேட்டதோட காலையில் விஷயம் நடக்கும். எங்கள் எல்லாரையும் சப்ஜெக்ட் அதுதான். ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடைய யுத்தத்தில் 20 நாள் துவா கேட்டாங்க. எத்தனை நாள் துவா கேட்டாங்க? 21வது நாள் தான் அல்லாஹ் கபூல் செய்தார். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீ கெஞ்சணும், கெஞ்சணும், அழணும், கதறணும். 20 நாள் ரசூலுல்லாஹ் அழ வச்சான் அல்லாஹ். நீங்க மதீனாவுக்கு போனீங்கண்டா, ஹந்தக் யுத்தம் நடந்த இடத்துல போய் பாருங்க, அந்த மேல அந்த இடம் பள்ளி ஒன்று இருக்குது, பழைய பள்ளி ஒன்று கட்டி வச்சிருக்கு. 20 நாள் அழுது 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 21ஆம் நாள் புதன்கிழமை அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஹஜ்ஜத்துல் வதாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுதுட்டு துவா கேட்க தொடங்கினாங்க. சூரியன் மறைகிற வரைக்கும் துவா கேட்டாங்க. எங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு மேல கேட்க ஒன்றும் இல்லை. 10 நிமிஷம் தாண்ட கொள்ள சகோதரர்கள் என்னத்தை கேட்கறது? என்ன துவாக்கு பழக்கல்ல, இந்த உம்மத்தை துவாக்கு பழக்கல்ல. துவா 5 நிமிஷத்துக்கு மேல எல்லாம் இருக்கு. எனக்கு நான் என்னத்தை கேட்க? உங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கண்ணை பொத்தினா தான் உங்களுக்கு விளங்கும். என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட ஊடு இருக்குது, என்கிட்ட ஒய்ஃப் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்கிட்ட என்ன குறை? நான் என்னத்தை கேட்க அல்லாஹ் இடத்துல? அரே, வாழ்க்கைங்கிறது உலகம் மட்டுமா? எவ்வளோ கேட்க இருக்குது, எவ்வளோ பிரயாணம் இருக்குது. லேசா எங்கட அப்பா வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பாட வாப்பால எங்க இப்ப எந்த பிரயாணத்தில் இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க யோசிச்சிருக்கிறோமா? போயிட்டு இருக்குது பிரயாணம். மக்ரிபுடைய நேரம் தான் அல்லாஹ் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் கதறினத்துக்கு போறோம். ஒரு துவாவை கபூல் செஞ்சான் அல்லாஹ். எத்தனை துவாவை? ஒரு துவாவை அல்லாஹ் கபூல் செய்யல. நபி அவங்க அரஃபால இருந்து முஸ்தலிஃபாக்கு வராங்க, துவாவோட தான் வராங்க. சுபகு வரைக்கும் துவா கேட்டாங்க. முஸ்தலிஃபால தூங்கி தூங்கி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன உம்மத்தை பாதுகார். சுபகுடைய நேரம் அடுத்த துவாவை கபூல் செஞ்சான். இது ஷைத்தானுக்கு விளங்கினத்தோட ஷைத்தான் தலையில மண் அள்ளி போடுறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்த்தா நீங்க அழணும், கண்ணீர் வடிக்கணும். நாங்க யாரு? நாங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிப்போம் அல்லாஹ் இடத்துல? அந்நியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கும், அல்லாஹ் கிட்ட ஆகும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இதைத்தான், வா நீ வா. அல்லாஹ்வுடைய கட்டளை மீதுதானே. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. சூரா பக்ராவுல அல்லாஹ் நோன்பை பத்தி சொல்லிட்டு நடுவுல இந்த விஷயத்தை போடுறான். நோம்புட ஆயத்தை முடிக்கல, ஹாஃபிஸ் மார்ல இருக்காங்க இடத்துல. நோம்புட ஆயத்து பின்னிக்கும் இருக்குது. நோம்புட ஆயத்துக்கு இடையில இந்த ஆயத்தை போடுறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي, என்னுடைய அடியார்கள் நபியே உங்கள்கிட்ட என்ன பத்தி கேட்டா, அல்லாஹ் எங்கன்னு கேட்டா, நீங்க சொல்லுங்க, فَإِنِّي قَرِيبٌ, நான் நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க அடியார்களிடத்து. அல்லாஹ் எங்கள்கிட்ட தூரமா இருக்கானா கிட்டே இருக்கானா? கிட்ட இருக்கா. நாங்க சந்தர்ப்பத்துக்கு மட்டும் கூப்பிடப்பட அல்லாஹ், அதுதான் அல்லாஹ்க்கு கோபம் பாரு. எந்த நாளும் சகோதரர்களே, எந்த நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வை நெருங்கிட்டே நெருங்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், கடல்ல தாள கொலை என்ன கூப்பிடுறாய், தரைக்கு வந்ததோட என்ன மறக்கிறாய், நீ எவ்வளவு நன்றி கெட்டவன். நீ உனக்கு கஷ்டம் வந்தா அல்லாஹ் அல்லாங்கிறாய், கஷ்டம் போனதோட நீ என்ன மறக்கிறியே? சக்கராத்துல கத்த போறாய், அப்ப யார் உனக்கு உதவி செய்யறது?
மனைவி வந்து உதவி செய்ய போறாளா, பிள்ளைகள் உதவி செய்ய போகுதா, யாரை நம்பிட்டு இருக்கிறாய்? கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், சொல்லுங்க, இன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்ன அழைத்தா நான் பதில் தருவேன். ஃபல்யஸ்தஜீபூ லீ, என்ன கூப்பிடுங்கப்பா. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். ஃபல்யூமினூ பி, என்ன நம்புங்க. சகோதரர்களே, துஆக்கு கையேந்தின ஒரு சமூகம் கீழே விழாது. துஆ உடையவங்களை யாரும் விழுத்தாட்ட இயலாது. நல்ல விலையும் கொள்ளுங்க. தற்காலத்துக்கு தேவை, எங்கட நாட்டுக்கு தேவை துஆவுக்குரியவங்களை உருவாக்கும். நீங்க செய்யற ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யுங்க, நான் தவறுன்னு சொல்ல வரல, செய்யுங்க. உணர்வுகளை வெளிப்படுத்துங்க, அதோடு சேர்த்து துஆல இறங்கு. நான் ரமலானுடைய கடைசி 10 ஆரம்பத்திலே பேசினேன். அந்த 10 நாள் போங்க பள்ளிக்கு, இத்திகாஃப் இருங்க, துஆ கேளுங்க. அல்லாஹ் முழு பேரை நாசமாக்கிட்டுவான். முழு பேரையும் அல்லாஹ் நாசமாக்கிட்டுவான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சம்பவங்களை சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ரஷ்யாவில், அப்போ புகாராவில் இமாம் புகாரியோட அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு பிரச்சனை. இமாம் புகார் ரஹிமஹுல்லா எப்படிப்பட்ட ஆளண்டா, வாழ்க்கையில் ஒரு ஆளுடைய குறைய பேசினதில்லை, அவ்வளோ பக்குவமானவர். இமாம் புகாருடைய உம்மா எப்படிப்பட்டவன்டா, இமாம் புகாரி பிறக்கும் பொழுது கண் பார்வை இல்லாமல் பிறந்தவங்க. உம்மா துவா கேட்டு கேட்டு மகண்ட கண்ணை பார்க்க வச்சு போட்டான். இப்படிப்பட்ட உம்மா வாப்பா மகன். இமாம் புகாரிய அந்த மன்னன் பிரச்சினை படுத்தின நேரம் இமாம் புகார் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க அவ்வளோ காலம். அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான். அதோடு அவர் சரி. சகோதரர்களே, கதிரையிலிருந்து அனுப்புறதுக்கு ஆர்ப்பாட்டமும் ஒரு முறையண்டா, இன்னொரு முறை இருக்குது துவா. கதிரை மட்டுமல்ல, உயிரே போயிடும். எங்களோட துவாவுடைய பவர் அது. எங்களுக்கு சாதிக்கலாம், முஸ்லீம்களுக்கு சாதிக்கலாம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடலாம். அநியாயம் செய்யப்பட்ட சமூகம் கையை தூக்கினா அல்லாஹ் இறக்குவான். ஆனா புடிச்சானண்டா அல்லாஹ் அது புடியாத்தான்றி. சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும், அல்லாஹ் இடத்துல கெஞ்சணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 வருடம் அழுதாங்க. எத்தனை வருஷம் அழுதாங்க? சொர்க்கத்துடைய ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு 40 ஆண்டுகள் அழுதாங்க. அழுது முடிக்கல. லைலத்துல் கத்ர்ல மட்டும் அழுதுட்டு தௌபா செஞ்சுட்டு நாளைக்கு லீவா. இது எங்கட காலத்தில் உள்ள நோய். இது 40 வருடம் அழுதாங்க. அல்லாஹ் இறக்கம் வந்துட்டு கடைசி அவங்க பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கே நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், மன்னிச்சிரியா அல்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள 40 நாள் அழுதாங்க. எத்தனை நாள் அழுதாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். திக்ர், தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார் 3 இருக்கு இந்த துண்டுக்குள்ள. லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு அல்லாஹ் இல்லை. நாங்களும் அப்படி அல்லாஹ் கிட்ட சொல்லணும். சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நான் அநியாயக்கார். இந்த துஆவுடைய பவர் என்ன தெரியுமா? நீங்க ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் விழுங்கின ஒரு ஆள் வெளியே உயிரோட வந்தண்டு துஆவால செய்யலாம். அல்லாஹ் காட்டினான். இவர் பார்த்தார், யாரையும் கூப்பிடவே இல்லை. யாரை கூப்பிடு? நாட்டு மன்னனை கூப்பிடுவா. அல்லாஹ் அழைச்சார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், கடலுக்கு இருந்து ஒரு திக்ர் சத்தம் கொண்டு வருதே யா அல்லாஹ். இந்த மலக்குகளுக்கு மறைவான அறிவு இல்லை. அல்லாஹ் சொன்னான், என்ற அடியார் யூனுஸ் 40 நாள் திக்ர் செய்ய வச்சான். துவா, தௌபா தௌபா தௌபா. 40 நாளைக்கு பிறகு மீன் அப்படியே கரைக்கு வந்து வாய திறக்குது. 40 நாளைக்கு பிறகு வெளியே வந்தா எப்படி இருக்கும்? வெளியே வந்து கிடக்கிறார் கரையில். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? யக்தீன், சொரக்கா மரத்தொன்னு உருவாக்கிறான். சொரக்கா கொடி. ஏன்? கொசுமைக்குமே. சொரக்கா கொடிக்கு கொசுமைக்காது. சொரக்காவுடைய பெரிய இலை தானே, அதில் அப்படியே சாஞ்சி தான் எழுப்பிட்டு வாரார். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய திக்ருகள். 40 நாள் தௌபா செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்துக்கிறான் எங்களுக்கு. அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ்வை தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு. வழி இருந்தால் சொல்லித்தாங்க எங்களுக்கு. வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லித்தாங்க. எங்களுக்கு தெரியாது வேற வழி உண்டு. எங்களோட முழு பிரச்சனைக்கும்
சுஜூதிலிருந்து அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் தௌபா. அல்லாஹ் நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். நாட்டில் நல்ல நிலைமையை உருவாக்குவான். வீட்டில் உள்ள பெண்ணுக்கு சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய், தௌபா செய், அல்லாஹ் இடத்துல மன்றாடு, அல்லாஹ் இடத்துல அழு. நோன்பு முடிஞ்சேன்னு முடிச்சிடக்கூடாது உண்டை. கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட கண்களால் வார கண்ணீர் இருக்குதே, அது ஒரு நாளும் வீணாகாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 கண்ணை நரகம் தீண்டாது. ஒன்று அல்லாஹுடைய பாதையில விழித்திருந்து பாதுகாத்த கண், இரண்டாவது அல்லாஹுடைய பயத்தால் அழுத கண். அல்லாஹ் கண்ணீர் வடிக்கீங்களா, அந்த ஒரு துளி கண்ணீர் போதும் 69 மடங்கு பெரிய நெருப்பு அணைச்சிரும். அது லேசான கண்ணீர் அல்ல. ஒரு துளி கண்ணீர் கண்ணால வருது அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தால். ஏன்னா நீங்க குர்ஆனுடைய ஆயத்துல பாத்தீங்கன்னா பயம் வரும், அச்சம் வரும். 2 துளி வந்துட்டு 3 துளி வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பழக்கி வச்சிருந்தாங்க அழுறதுக்கு தான். வேற எப்படி சாதிக்கிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரடிய வந்தாலே அழுது அழுது தாடி நனைஞ்சிரும். இன்றைக்கு எங்களுக்கு அழ தெரியாது, பழக்கல் அவ்வளவுதான். உலமாக்கள் பழக்கல், அதான் நடந்த மிஸ்டேக். வாப்பா பிள்ளையில பழக்கணும், அழ பழக்கணும், அல்லாஹ் இடத்துல அழு. நபி அவங்க கியாமுல் லைல் தொழுவிப்பாங்க, நபியுடைய அழுகையால நெஞ்சில கதற சத்தம் கேட்கும். அழுதுட்டே இருப்பாங்க. என்னத்துக்கு அழுகிறது? பசிக்கா? ஆகிரத்தை நினைச்சு அழுகிறது. லேசி இல்லை வாழ்க்கை. நாங்க நிம்மதியா அடைஞ்சிட்டோம், என்ற எல்லாம் முடிச்சு இல்ல. நாங்க இன்னும் ஒருத்தர் மலக்குள் மௌத்த காணல, இன்னும் சக்கராத்த காணல. நாங்க இன்னும் எவ்வளவு வேலைகள் இருக்குது, கபரை பார்க்கல போய். இதெல்லாம் நினைச்சா ஒரு முஸ்லீம் எப்படி அழாம வாழ்றது உலகத்தில்? கபருடைய வாழ்க்கை எத்தனை 1000 வருஷம் தெரியா, நினைச்சு அழணும். மஹ்ஷர் மைதானத்தில் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது மஹ்ஷர்ல? அல்லாஹ் எப்படி எழுப்பாட்ட போறான்? தனியே நிக்கணும். ஒன்றே ஒன்று நினைங்க, உங்களோட ஜனாசாவை தூக்கிட்டு போறதை நினைச்சாலே உலகத்தில் அழுவி. வேற ஒன்றும் தேவையில்லை. எத்தனை ஜனாசாவை தூக்கிருக்கோம்? உங்களோட ஜனாசாவை வெள்ளை புடவையால சுத்தி கழுத்தை கட்டி தூக்கிட்டு போறதை மட்டும் கற்பனைக்கு எடுத்தீங்கண்டா அவ்வளவும் போதும் தௌபாக்கு. எவன் வருவான் எவன் வரமாட்டான் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கற்பனைக்கு எடுத்து நடக்க போதா இல்லையா? இது இல்லை, இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்காது, எனக்கு சரி நாளண்டைக்கு நடக்குமா இல்லையா? எப்ப சரி ஒரு நாளைக்கு எங்களை கட்டி எடுத்துட்டு போறானா இல்லையா? தூக்கி நடக்கும். இதை மட்டும் மனிதன் நினைச்சா தௌபா செஞ்சிருவான். என்ன மனைவி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாளா, என்ன மாப்பிள்ளைய விடுங்க இருக்கட்டும் 5 நாளைக்கு வீட்டுல. பிள்ளைகள் என்ன செய்ய போகுது? நான் பிள்ளைகளை நம்பி வாழ்றோம். என் பிள்ளை இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவு, அனுப்பு அனுப்பு அனுப்பு, ஆள் அனுப்பு, கூலர்ல போட்டுரு, ஜன்னா பள்ளி கொண்டு வைத்துரு, எங்கேயாவது பள்ளியில் ஒன்றே வச்சிரு, வீட்லேயே வைக்கிறல. இங்கே மையத்தை வீட்டே வைக்க மாட்டாள் மனைவி. பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுங்க சகோதரர்களே, கொஞ்சம் கற்பனைக்கு எடுங்க. இதை எங்கட மையத்துடைய நாள் எப்படி இருக்கும், நாங்க மௌத்தார நாள் எப்படி இருக்கும் என்றதை கற்பனைக்கு எடுத்தீங்கண்டா எங்கட பெண்கள் ஒரே நாள்ல தௌபா செஞ்சிருவாங்க. தாடி வளர்க்காதவன் வளர்த்துருவான் தாடியை. ஏன்? வாழ்க்கை என்னத்தை கண்டோம் சகோதரர்களே? இந்த நாள் திடீரென்று தான் வரும், அதுக்கு பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபாவுடைய வாசல் இருக்குதே, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியானுடைய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எது வரைக்கும் தெரியுமா? தொண்டக்குழிக்கு உயிர் வார வரைக்கும் தான். இப்ப யாரோ உயிரும் தொண்டக்குழிக்கு வரல. இப்ப தௌபாக்களை செஞ்சு இஸ்திக்ஃபாரை செஞ்சு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல முழுதையும் மறைச்சி அழிச்சு கிளீன் ஆயிரும். அந்த நிலைமைக்கு வந்தது பிறகு மனைவியை கூப்பிடு வசிய செய்யறதும் பிள்ளைகளை கூப்பிடு வசிய செய்யலாம் இடம் வச்சிடப்படாது. எல்லாம் விழுந்தது பிறகு தடமாறப்படாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இதில் விளையாட்டில்ல. தௌபா இஸ்திக்ஃபாரை கூட்டிக் கொள்வோம். இன்றைய நாள் பேசுற நாள் அல்ல, என்ன செய்ய விளங்கப்படுத்துறதுக்காக பேசுறோம். அல்லாஹ் இடத்துல மன்றாடுற நாள் இன்றைய நாள், இஸ்திக்ஃபாருடைய நாள், தௌபாவுடைய நாள், முழு பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள். மனிதன் ரீதியில பாவம் செய்யறது தான், மனிதன் தான், நாங்கள் மலக்குகள் இல்லை. சூழலுக்கு அடிமையாகி நண்பர்களோட சேர்ந்து பாவத்தில் இறங்கிடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல சொல்லி தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க, அல்லாஹ்வை நெருங்க பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேன். நாங்க முன்னு போடும். நீ ஒரு சான் வந்தா நான் ஒரு முலம் வருவேன். அப்படி அல்லாஹ் இரக்கம் எங்களோட, அப்படி அல்லாஹ் எங்களோட இரக்கம் சகோதரர்களே.
சொல்லுவாங்க உலமாக்கள், ஹரத்தில் வருவாங்க, சிலரை பார்ப்பாங்க, அழுது அழுதே உயிரை மாச்சிருவாங்க. என்ன அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்க அல்லாஹ்வை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபியுடைய சபையிலே நபி அவங்க முன்னு கண்டாங்க. ஒரு தரம் குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும். எதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க? ஏன்? நரகத்துடைய எரி கொல்லிகள் என்ன தெரியுமா? கல்லுதான். உலகத்தில் விறக போட்டு தானே பத்த வைக்கிறது, நரகத்தை பத்த வைக்கிறதெல்லாம் கல்ல போட்டுதான். மனிதர்களையும் கல்லை போட்டுதான் அல்லாஹ் பத்த வைப்பார். இந்த ஆயத்தை ஓதினதோட ஒரு சஹாபி ஒன்று அப்படியே மயங்கி விழுந்துட்டார். கேட்டத்தோட பயந்து மயங்கி விழுந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிட்டு போய் நெஞ்சில கையை வச்சு, யா ஃபதா குல்லா இலாஹ இல்லல்லாஹ், களிமாவை சொல்லண்டாங்க. களிமாவை சொல்லிட்டார். உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கவாதியை பார்க்கிறேன்னா இவரை பாருங்க. சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? அமின் பைனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே சொர்க்கவாதிகள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு. அதனால சகோதரர்களே, மவுத்து வரைக்கும் பயந்து பயந்து நாங்கள் தௌபா செய்யணும். அப்பதான் எங்களோட மவுத்து நல்ல மவுத்தாக அல்லாஹ் தருவான் என்று இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். சிறந்த ஒரு தினமாக இருக்கிறதால அல்லாஹ் இந்த நாளை லைலத்துல் கத்ருடைய தினமாக அல்லாஹ் ஆக்கி தரணும். அப்படி இல்லைண்டா நாளே நாள் இருக்குது சகோதரர்களே. நாளண்டைக்கு இருக்குது நோம்பு 28, 29, 30, இந்த 3 நாள் இருக்குது. அல்லாஹ் இடத்துல கெஞ்சாவது அந்த உயர்ந்த இரவு அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.